நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தெரிவிக்கும் கருத்துக்கள் நான் படித்த செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு தகவலுக்காகத்தான் சொல்றேன். இது முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வீடியோ இல்லைங்க. இப்போ நிப்டி 50 இருக்கு பார்த்தீங்களா? இது போன வருஷம் ஜூன் மாசம் இருந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் இருக்கு. இப்போ இந்த 23,000 நியர்பை சப்போர்ட் உடையுமா, இல்லை இன்னைக்கு க்ளோசிங் இதில் இருந்தே திரும்புமா? கரடிகள் பிடிகள சந்தை, காளைகள் துள்ளி குதித்து வந்து கரடிகளை கட்டுப்படுத்துமா? வாங்க புல்ஸ், உங்களுக்காகவே நாங்க காத்திருக்கோம். சரிங்க, பங்குச்சந்தை செய்திகள் இன்னைக்கு நம்ம தெரிந்த செய்திகளும் படித்த செய்திகளையும் பார்வையிட்ட செய்திகளையும் ஒன் பை ஒன்னா ஸ்பீடா பார்ப்போம். உங்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்குங்கிறது ஒரு தகவலுக்காக தான் தெரிவிக்கிறேன். எஃபிஐ விற்பனை அன்று ஜூன் சந்தை நிலை. இந்திய பங்குச்சந்தையின் ஜூன் மாத வரலாற்று ஏற்றத்திற்கு எஃபிஐக்களின் தொடர் விற்பனை ஆபத்தாக உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நிச்சயமற்ற தன்மை. டீல்ன்றாங்க, திடீர்னு டீல் இல்லைன்றாங்க, பின்வாங்குறாங்க. இதோ ஃபைல் அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சுன்றாங்க. மொத்தத்தில் உருப்படியாக எந்த செய்தியும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பலவீனமான கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ், இதெல்லாம் தாங்க முக்கியமான இப்போதைக்கு காரணங்கள். மே மாதம் 26 பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் 32,963 கோடியை இந்திய பங்குகளில் இருந்து வெளியில் எடுத்திருக்காங்க. பம்பிங் த மணி. சரி, 2026 இதுவரை மொத்த வெளியேற்றம் பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி இதுவரையிலே ஆயிருக்கு. இது 2025 முழு ஆண்டின் 1.66 லட்சம் கோடியை விட சற்று அதிகமாக தாங்க இருக்கு. இப்ப இதனால பாதிக்கப்பட்ட துறைகள் இருக்கும் இல்லையா, எதிலேயோ வித்து தானே எடுத்திருப்பாங்க. பெரிய நிறுவன பங்குகள் எஃபிஐ விற்பனையால் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கு, ப்ரெஷர். ஆனா மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் உள்நாட்டு முதலீட்டாளர்களின் ஆதரவால் ஏற்றம் காண வாய்ப்பு. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிப்டி மிட் கேப் இருக்கு பார்த்தீங்களா, நிப்டி மிட் கேப் 100, அது கடந்த 10 ஆண்டுகள்ல 7 முறை ஒவ்வொரு ஜூன் மாசத்துலயும் லாபம் தந்துள்ளது அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்த செய்தி பார்ப்போம். பிஎஸ்சி பங்குச்சந்தையின் அபார வளர்ச்சியை பற்றி ஒரு செய்தி. பிஎஸ்சியின் சந்தை மதிப்பு 5 ஆண்டுகளில் 40 மடங்கு உயர்ந்து 1.68 லட்சம் கோடியை தாண்டியிருக்கு. 3,985% வருமானம் தந்துள்ளது. 26 நிதியாண்டில் வருவாய் 5,000 கோடியாக 2 மடங்கு ஆனது. ஆனால் 90% சில்லறை வர்த்தகர்கள் டெரிவேட்டிவ்ஸில் நஷ்டம் அடைவதால் செபி சில கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கிறது. அடுத்ததுங்க, ஆசியாவின் பழமையான பங்குச்சந்தையான பிஎஸ்சி லிமிடெட் கடந்த 5 வருஷத்துல 3,985% ரிட்டர்ன் கொடுத்து எல்லாரையும் அப்படியே சற்று திரும்பி பார்க்க வைத்திருக்கு. 2023 5,000 கோடியாக இருந்த இதோட மார்க்கெட் கேப் 2026 நிதியாண்டில் 1.68 லட்சம் கோடின்னு 40 மடங்கு எகி இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். இத்தனை மடங்கு எகிரி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய முதலீட்டாளர்கள். இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். அதனால்தான் எஃப்ஐ 26ல, தட் இஸ் நிதியாண்டு 26ல வருமானமும் இரட்டிப்பாகி 5,000 கோடியை தொட்டு இருக்கு. அடுத்த செய்திங்க, இப்போ இந்த செய்திகள் வங்கிகள் சம்பந்தப்பட்டது. இந்திய வங்கிகள் இப்போ ஆர்பிஐ கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ஆர்ஐ மக்கள் வெளிநாட்டில இருந்து பணத்தை இங்க கொண்டு வர்றதை அதிகரிக்கணும்னு ஸ்டாண்ட் பை லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், அதாவது எஸ்பிஎல்சி மேல இருக்கிற கேரண்டி கட்டுப்பாட்டை தளர்த்த சொல்லி கேட்குறாங்க. எஸ்பிஎல்சினா என்ன? எஸ்பிஎல்சினா ஒரு வகையான உத்தரவாதம். என்ஆர்ஐக்கள் வெளிநாட்டில் கடன் வாங்கும்போது இந்திய வங்கிகள் இதுக்கு கேரண்டி தராங்க. ஆனா இப்போ ஆர்பிஐ அதுக்கு சில கட்டுப்பாடு வச்சிருக்கு. அதை எடுத்தால் என்ஆர்ஐக்கள் ஈஸியா கடன் வாங்கி அந்த டாலரை
அடுத்த விஷயம், இந்த செய்தி என்ன கேட்டீங்கன்னா, இந்திய வங்கி பங்குகள் பெரிய சரிவை சந்தித்திருக்கு. இதனால பொருளாதாரம் பற்றிய கவலைகள் அதிகரிச்சிருக்கு. நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் 370 புள்ளிகள், அதாவது 0.7% சரிஞ்சிருக்கு. இதற்கு விற்பனை அழுத்தம் தான் காரணம். தட் இஸ் ஹெவி ஷெல்லிங் பிரஷர். இதுல அதிகம் பாதிக்கப்பட்ட வங்கிகள்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் ஆகியவை 2% வரை சரிஞ்சிருக்கு. அடுத்த செய்திங்க, ஆர்பிஐ தங்க இருப்பு ரூ 11 லட்சம் கோடியை தாண்டியதாக ஒரு செய்தி பார்த்தேன். ஒரே வருஷத்துல 64% உயர்ந்து 10.98 லட்சம் கோடி ஆயிடுச்சு. மொத்தம் 880.52 டன் தங்கம். டாலருக்கு எதிராக ரூபாய் வீழ்ச்சி, தங்க விலை ஏற்றம் தான் காரணம். இப்ப தங்கத்தின் பங்கு 17.2%. இது ஒரு செய்திங்க. அடுத்தது, இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் பங்கு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு மீடியா செய்தியில படிச்சேன். லாபம் 7% உயர்ந்தும் சரிவான பங்குகள் அந்த வரிசையில் இன்னைக்கு இது ஒன்று சொல்றாங்க. லாபம் உயர்ந்திருக்கு, ஸ்டாக்கு 7% சரி. இப்ப ஏன் வீழ்ச்சி? 2026 4வது காலாண்டில் நிகர லாபம் 78%, அதாவது வருடாந்திர அளவில் அதிகரித்து 6.6 கோடி வருவாய், 20% வளர்ச்சி. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, லாபம் உயர்ந்தாலும் நிறுவனம் எபிட்டா நஷ்டம் அடைந்தது. கடந்த ஆண்டு எபிட்டா லாபத்தில் இருந்திருக்கு. இதனால முதலீட்டாளர்கள் கவலை. பலவீனமான செயல்பட்டு லாபத்தில் பங்கு விற்பனை அதிகரித்தது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 1569 கோடி ஆர்டர் புத்தகம் உள்ளது. இது எதிர்கால வருவாய்க்கு வலு சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த விஷயம், மேற்காசியா பதற்றம், எரிசக்தி விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு காரணமாக ஜூன் 3, 5 ஆர்பிஐ பாலிசி கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என ஒரு சாரார் எதிர்பார்க்கிறாங்க. பணவீக்கம் கணிப்பு உயரலாம், ஜிடிபி உயரலாம் அப்படின்ட்டு சில 25 to 50 அடிப்படை புள்ளி உயர்வை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்திரத்தன்மையை காமிக்கல. அந்த மானிட்டரி ஆர்பிசி கமிட்டி மீட்டிங் முடிவு அவுட்புட் எப்படின்னு பார்த்தா தான் நமக்கு உறுதியான தகவல் தெரியும். இது ஒவ்வொருத்தரும் அவருடைய கருத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்த பதிவில் புதிய செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம்.